Hi friends, this is Rakesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா do while எப்படி வந்து ஒர்க் ஆகுது, do whileனா என்னது, do while யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுத முடியும்னு நம்ம வந்து ப்ரோக்ராமையும் நம்ம வந்து இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ப்ரோக்ராம் ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ப்ரோக்ராமையும் நான் வந்து ஆன் தி கோட சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து do whileனா என்னதுன்னா, do while வந்து ஒன் ஆஃப் தோஸ் லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது முன்னாடி வீடியோஸில் ஃபார் லூப்பு while லூப்பு பார்த்துருப்போம். இது வந்து do while. ஸோ இது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷனை மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம வந்து லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஃபார் லூப், while லூப், do while லூப். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஜாவா do while லூப் இஸ் யூஸ் டு ஐட்ரேட் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் செவரல் டைம். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து இன்றைக்கும் பண்ணுவோம், நாளைக்கும் பண்ணுவோம், நம்ம எப்போ வரைக்கும் இருப்போமோ அது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேஷன், ஒரு டாஸ்க் வந்து ஒரு கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான ஒரு கரெக்ட் எக்ஸாம்பிள். எப்போல்லாம் வந்து ஜாவாவில் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்ரேஷன் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த டைம் நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப், while லூப்பும் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. do while எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, if the number of iterations is not fixed and you must have to execute the loop at least once, it is recommended to use do while loop. என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ ஃபார் லூப் while லூப்பில் வந்து நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஒரு தடவை கூட இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் do whileல அது எக்ஸெப்ஷன். சப்போஸ் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸு இந்த do while இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்படின்னு நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட இன்டென்ஷன் என்னன்னா, 3 டேபிள்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஃப்ரம் 3 into 1 up to 3 into 10. ஸோ அதுக்கு நம்ம என்ன வேணும்னா int டேபிள் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த டேபிளில் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். 3 டேபிள் அண்ட் தென் டேபிள் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் என்னன்னா 3 into 1, 3 into 2, 3 into 3, இந்த 1, 2, 3 எல்லாமே இண்டெக்ஸ் நான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் do while table index lesser than equal to 10. ஸோ இது என்ன சொல்கிறது, இதுதான் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, டேபிள் இண்டெக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் 10 வரைக்கும் இதுக்குள்ளே இருக்க பிரேசஸ்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ ஜஸ்ட் வந்து சிஸ்டம் அவுட் பிரிண்ட்ல என்ன பண்ண போகிறோம்னா, டேபிள் நம்பர் இது எதுக்குன்னா ஃபார் பிரிண்டிங் பர்பஸ். ஸோ 3 into 3 into 1 or 3 into 2 பிரிண்ட் ஆகிறது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ 3 into 1, நெக்ஸ்ட் வந்து 3 into 2, நெக்ஸ்ட் வந்து 3 into 3. இந்த ஸ்டாரு, இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், இந்த ஈக்குவல் டு சிம்பிள் வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்குறதுனால அப்படியே பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆக்சுவல் ஆப்ரேஷன் டேபிள் நம்பர் இன்ட்டு டேபிள் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டேபிள் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, 3 into 1 முடிஞ்சப்பறம் 3 into 2 கொண்டு வரணும். ஸோ 3 into 1 முடிஞ்சப்பறம் பிரிண்ட் பண்ணிட்டப்பறம் 3 into 2 ஆகும். ஸோ 2 lesser than 10 அந்த மாதிரி பிரிண்ட் வைக்கிறோம். ஜஸ்ட் ரன் பண்ணால் உங்களுக்கு க்ளீனாக புரியும். 3 into 1, 3 into 2, 3 into 3 up to 3 into 10 equal to 30. இது எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் டேபிள் இண்டெக்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ 1 இங்கே வந்துடும். டேபிள் நம்பர் வந்து 3. ஸோ 3 into 1 equal to 3 into 1 வந்து 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேபிள் இண்டெக்ஸ் வந்து 1 + 1 ஆகும், 2 ஆகும். 2 lesser than equal to 10. அதுக்கப்புறம் வந்து 3 into 2 equal to 6 பிரிண்ட் ஆகிட்டு 2 + 1 3, 3 lesser than equal to 10. அந்த மாதிரி வந்து அப் டு 10 வரும்போது 10 lesser than equal to 10 ஆகும். ஸோ இங்கே வந்து 3 into 10 30. நெக்ஸ்ட் வந்து 10 + 1 11, 11 lesser than equal to 10 வந்து ஃபால்ஸ். ஸோ லூப் விட்டு வெளியே வந்துடும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் கண்டிஷன் வந்து ஃபைனலாக கொடுத்ததுனால, லாஸ்ட்டாக கொடுக்குறதுனால அட்லீஸ்ட் ஒன் டைம், இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டேபிள் இண்டெக்ஸ் வந்து இங்கே 11 வச்சுருக்கேன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பிரிண்டே ஆகக்கூடாது. ஒன் டைம் கூட லூப் எக்ஸிக்யூட் ஆகிடக்கூடாது. ஆனால் ஆகும். ஏன் ஆகும்னா, இது do while. ஸோ 11 வச்சுருப்பேன். 3 into 11 equal to 33 பிரிண்ட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் 11 + 1 12, 12 less than equal to 10. ஸோ கண்டிஷன் ஃபெயில். இதனால தான் இந்த எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். வைல் லூப் பொறுத்த வரைக்கும் அது என்ட்ரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், டூ வைல் பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸிட்டில் தான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் நடக்கும். ஸோ இதுதான் வந்து டூ வைலோட பேசிக் ப்ரோக்ராம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கோடு எல்லாமே கிட்டப்பில் புஷ் பண்ணியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு கோடு புல் பண்ணிக்கணும்னா கிட்டப்லேருந்து எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன்.